ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். காலையில் நேரத்தோடு இன்றைக்கி எந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் வெண்பொங்கலும் தான். சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் இப்போ மார்க் ஷீட்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தால் தான் திருப்தியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பஃப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுரக்காய் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பவர் ஷட் டவுனுங்கிறதுனால காலையிலேயே காஞ்ச மிளகாயும் மல்லாட்டையும் வறுத்து பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் ரெடியாக வச்சுட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த பொடியை வந்துட்டு சுரக்காயில் போட்டு மிக்ஸ் பண்ணி கடைஞ்சி தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வாழைக்காய் வறுத்துட்டேன். அண்ட் இந்த வருஷம் முக்கியமாக ரெசல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கில் வந்துட்டு பாத்திரம் ஜாஸ்தி சேர விடக்கூடாது. அதனால் எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் இருக்குதோ அப்பப்பெல்லாம் கையோடு பாத்திரத்தை விலக்கி வச்சிடுறேன். மாடியில் மிளகா சாமான் காய வச்சுருந்தேன். அது ஒரு கிண்டி விட்டுட்டு வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான் அன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.